Hello friends, welcome to JC Games once again. நம்ம இன்னைக்கு மாயா பத்தின tutorials வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்டர்டே எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது அண்ட் என்ன வேர்ஷன் டவுன்லோட் பண்ணுறது ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டாலேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லான்ச் நவ் கொடுக்குறேன். ஸோ எதுக்காக இது நான் லான்ச் நவ் கொடுத்து பண்ணுறேன்னா ஏன்னா இப்போது மேப்பை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வேர்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ஷனுங்கிறதுனால நம்மளும் மேனுவலாக சில கீஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய இமெயில் ஐடியில் உங்களுக்கு வந்து சில கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன உங்களோட சீரியல் நம்பர், கோட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்குது. என்டர் சீரியல் நம்பர், யூஸ் நெட்வொர்க் லைசன்ஸ். ஸோ நம்ம ஜஸ்ட் என்டர் சீரியல் நம்பரில் போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போது வந்து கேட்க ப்ரொடெக்ஷன் லைசன்ஸ் ஆக்டிவேட். ஓகே, நம்ம வந்து ஆக்டிவேட் கொடுக்குறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் கீ. ஸோ ப்ராடக்ட் கீ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு மெயில் என்ன வந்திருக்கோ அதே டைப் பண்ணுங்கள். சேமாக இருந்தால் ஓகே, இன்கேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணோட வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஆக்டிவேட்டிங் ஃபினிஷ். ஸோ இப்போ நம்மளுடைய மாயா வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை ஃபினிஷ் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும், ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட். அண்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம்ஸ் அண்ட் மார்க் எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம வந்து வித்தவுட் எனி ட்ரையல் வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன், லிமிட்டட் ஆக்சஸ் இந்த மாதிரி அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸோட இருக்குன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல் வேர்ஷனாகவே 3 years வரைக்கும் உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறது அதோட லேட்டஸ்ட் வேர்ஷன் ஆஃப் 2018. ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள பேசிக்ஸான விஷயங்கள் சொல்லி பார்ப்போம். அண்ட் மீன் வாயில் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உடனே நான் எந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நான் வீடியோ அப்லோட் பண்ணதும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்டு மீனிங்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலயமா. ஓகே, அண்ட் மாயா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் லேயர்ஸில் வரும். அண்ட் fully loaded full version software. ஓகே, ஸோ இப்போ வந்து மாயா பேசிக் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து குழப்பமாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து மாயா சாஃப்ட்வேர்ஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் என்ன சொல்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து ஒரு சேஞ்சஸ் தெரியல உங்களுக்கு இதில். பட் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாயாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடலிங் டூல் கிட் அண்ட் அட்ரிபியூட் டூல் கிட். ஸோ இதை வந்து சைடில் வச்சுங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த வியூ. இப்போ நமக்கு வந்து PERSP ப்ராஸ்பெக்டிவ் வியூ. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டிவ் வியூ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் சைஸ். ஸோ நம்ம வந்து மாயாவில் எனி ஆப்ஜெக்ட் நம்ம எனி ப்ரோக்ராமேட்டிக்கல் சீன் இல்லை ஒரு மாடலிங் ஒரு ரிக்கிங் நம்ம பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வந்து ஃபுல் இந்த ப்ராஸ்பெக்டிவ் வியூவில் வச்சு பார்த்தா தான் ஃபுல் எல்லா பக்கத்துலையும் நம்ம போய் பார்க்க முடியும். அதாவது அதை ரொட்டேட் பண்ணி வேறு ஆங்கிளில் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் த ப்ராஸ்பெக்டிவ் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே வந்து
ஸோ இன்னும் எனக்கு லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். கர்சர் அண்ட் மேலே வந்து நீங்கள் வந்து எல்லா பட்டன்ஸ் அண்ட் எல்லா விஷயம் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ நமக்கு என்ன நெசசரியாக யூஸ் பண்ணுறோம் அண்டு அண்டு அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அது நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு இப்போ சாஃப்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரில் என்ன வேலையோ அது மட்டும் தான் நம்ம பார்க்கறதுக்காக நம்ம கற்றுக்குறோம். பட் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வந்துச்சு ஸோ எல்லாமே உங்களுக்கு குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் அண்டு ரிக்கிங் டெஸ்டரிங் சொல்லி இது எப்படி சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் உங்களுடைய மவுஸ் ஜஸ்ட் கர்சர் வச்சாலே போதும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். செலக்ட் டூல் அண்டு லோசோ டூல் அண்ட் அதுக்கு கீழே பெயிண்ட் செலெக்ஷன் டூல் அண்ட் மூவ் டூல் அண்ட் திஸ் இஸ் ரொட்டேஷன் டூல் அண்ட் திஸ் இஸ் ஸ்கேல் டூல். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் லேஅவுட் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பேனல் லேஅவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேனல் வந்து 4 பேஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ்ங்கிற போது டாப் வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாலிமர் இல்லைங்களா, ஒரு போல் ஸ்பேர் நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பேரை கிளிக் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே attribute tool வந்துடும் அண்ட் மாடலிங் டூல் வரும். இந்த attribute tool வந்து நம்ம இதுக்கு நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பால்னு சொல்லி கொடுங்க, நேம் செலக்ட் பண்ணி. ஸோ இது வந்து நமக்கு வந்து ப்ராஸ்பெக்டிவ் வியூ. ஸோ நம்ம இதில் வந்து நம்ம ஆல்ட்டு பிடிச்சி ரைட் கிளிக் மவுஸில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பினா அது நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம எந்த வகையிலனாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். பட் அந்த பால் ரொட்டேட் ஆகாது, நம்மளுடைய கேமரா ரொட்டேட் ஆகும். ஸோ ஓகே. அண்ட் டாப் வியூ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு டாப் வியூவில் என்னென்ன பண்ண ஜஸ்ட் ஜூம் இன் ஜூம் அவுட். உங்கள் மவுஸை நீங்கள் ஸ்க்ரோல் பட்டன் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஸ்க்ரோல் பட்டன் இருக்கு இல்லையா, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரைட் கிளிக் மவுஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Z ஆக்சஸ், இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் இங்கே தெரியும். மற்றபடி உங்களுக்கு பேக்கோ இல்லை ரைட்டோ நீங்கள் ரொட்டேட் பண்ண விரும்புனீங்கனாலும் ஆகாது. ஒன்லி ஜூம் இன் ஜூம் அவுட். அதே மாதிரி உங்களுக்கு சைடு வியூ ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ மேவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 4 கேமரா அட் அ டைமில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் வியூவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சைடு வியூ உங்களுக்கு எடிட் ஆகுது பார்க்க டாப் வியூவில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் வியூ இதை நம்ம வியூ பண்ணிக்கலாம் அண்ட் இதுலேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்கள் இந்த 4 லேயரில். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுலையாவது ஒரு கேமரா மேபி ஒய் ஆக்சஸில் வச்சு நீங்கள் ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா செலெக்ஷன் ஆகி ஃபுல் ஸ்பேஸ் வந்துடும். மறுபடியும் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா செலெக்ஷன் போகும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஜஸ்ட் மவுஸ் அந்த கேமரா மூக்கில் வச்சுட்டு எந்த ஆக்சஸ் வேணும்னு சொல்லி நம்ம வச்சுட்டு ஸ்பேஸ் கிளிக் பண்ண வரும். ஓகே, நம்ம இப்போ மறுபடியும் ப்ராஸ்பெக்டிவ் வியூவில் போவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பேனல் லேஅவுட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இது ஃப்ரண்ட் ஆக்சஸ் அண்ட் இது நம்ம வந்து இன்னொரு இடத்து மூலியமாக கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே வந்து ஃப்ரண்ட் ஆக்சஸ் இருக்குது. சப்போஸ் இல்லை நமக்கு இங்கே வந்து டாப் ஆக்சஸ் வைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஸோ வியூவில் போங்க அண்ட் கேமரா நீங்கள் கேமரா வியூ ஆங்கிள் ஆக்சஸ் இருக்குது அண்ட் கிரியேட் கேமரா இருக்குது அண்ட் லாக் கேமரா இருக்குது அண்ட் செலக்ட் கேமரா இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து இருக்கும். நமக்கு கேமரா செட்டிங்ஸ் இருக்குது அண்ட் கேமரா அட்ரிபியூட்ஸ் இருக்குது, கேமரா டூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே ஒய் ஆக்சஸ்
எக்ஸ் ஆக்சஸ். ஸோ நமக்கு என்னென்ன ஆக்சஸ் வழி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஜெட் ஆக்சஸ் மூலியம் பார்க்கலாம். ஜெட் ஆக்சஸ், ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் ஜெட் ஆக்சஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அது உங்களுக்கு ஃபோன் மற்ற இந்த வியூ உங்களுக்கு பார்க்காது, சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் இது வந்து பை டிஃபால்ட் அது இருக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபுல் வியூஸ் நம்ம மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீ டிஃபைன்ட் புக் மார்க் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கேமராவில் இந்த செக்ஷனில் மட்டும் உங்களுக்கு எந்த ஆக்சஸ் நீங்கள் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டை மாற்றலாம், டாப் ஆங்கிளை மாற்றணும், டாப் ஆங்கிள் அண்ட் வேறு எது மாற்றணும்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள். ஸோ நமக்கு எந்த விஷயம் வேணுமோ சொல்லி நான் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது இது நம்ம ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் இது பால்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த பால்ஸை வந்து ஜஸ்ட் இது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைனர் இருக்கும். அவுட்லைனர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய சீனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த அவுட்லைனர். இது வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கண்ட்ரோல் சைடு நமக்கு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணது மறுபடியும் கொண்டு வந்துட்டோம். நம்ம இதுலேயும் நம்ம வந்து நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நேம் சேஞ்ச் பண்ண இதில் ரைட் கிளிக் பண்ண நிறைய விஷயங்கள் நமக்கு இதில் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ், ரெண்டர், செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் இந்த இடத்துல பால் மற்றும் ஓகே பால் மாற்றிச்சு. ஸோ ஸ்பேர் அண்ட் நம்மளுடைய அவுட்லைனர் ஃபார் எக்ஸாம்பிள் சீனில் 4 கேமராஸ் உண்டு. 4 கேமரா அண்ட் டிஃபால்ட் லைட் செட்டிங் அண்ட் டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று. ஸோ இது வந்து இது வந்து ஸ்பேர் நாம கிரியேட் பண்ணுது. இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்பேர்ஸ் இன்னும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து மாயாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ மாயாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாமே நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் வேவ்ஸில் இருக்கணும்னு சொல்லி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ணிங்கன்னா மாடலிங் தனி, ரிக்கிங் பண்ணிங்கன்னா ரிக்கிங்க்கு தனி, அனிமேஷனுக்கு தனி, எஃபெக்ட்ஸ்க்கு தனி அண்ட் ரெண்டரிங்க்கு தனி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்தெந்த ஒவ்வொரு விஷயங்களும் மாறும்போது இந்த விண்டோஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஆப்ஷன்ஸ் சேமாக இருக்கும். அண்ட் விண்டோஸ் அப்புறத்துக்குள்ள உள்ள எல்லா ஆப்ஷனுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பிகாஸ் அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது தனிமையில் அந்த இதில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மாடலிங் ஒர்க் ஸ்பேஸ் இந்த ரைட் சைடில் இருக்கும். மாடலிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாயா கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்காது, நீங்கள் மாயா கிளாசிக் வச்சுருங்க. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து நம்மளுடைய ஸ்பர்ஸ் இருக்குது. அதோட என்ன சொல்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அது எந்த இடத்துல இருக்குது, அதோட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் விசிபிள், ஸ்கேல், ரொட்டேட். ஸோ நம்ம இந்த இடத்துல கூட நம்மளுடைய இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கேல் இப்போ 0. ஸோ 0 பண்ணணும்னு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ் ஆக்சஸ் 0 ஆயிருக்கு. ஸோ நான் அதை மறுபடியும் 1 காட்டுறேன். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்கேல்ஸ் அதோட ரொட்டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்புட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், ரேடியஸ் இருக்கும், சப்டிவிஷன் ஆக்சஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ நம்ம லேட்டராக ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கியூ செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்சர் வச்சு என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். வேறு ஒன்று நம்ம பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டபிள்யூ ஃபார் மூவ் டூல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3-4 ஆக்சஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஆக்சஸ் உண்டு. X axis, Y axis and Z axis. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எக்ஸ் ஒய் ஜெட்னா என்ன. நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் நம்ம டெலீட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கூலில் நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். கிராஃப்டில் எக்ஸ் ஒய் ஜெட் அது இங்கே லெஃப்ட் சைடில் டாப் லெஃப்ட் பாட்டமில் எழுதியிருக்கும் ஒய் ஜெட் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பாலிமார் அண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். நம்ம இது மெத்தடில் இல்லாமல் ஜஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் இருக்கும் அண்ட் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பாலிமார், பிரிமிட்டிவ்ஸ் அண்ட் இதில்
இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுற ஷேப்ஸ்க்குன்னு நிறையா இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் செலெக்ஷனுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அது நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ அதை அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் சீனில் நிறைய பாலிமர், ஸ்பேஸ், கியூப், சிலிண்டர் நிறைய விஷயம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் வெளியே எடுத்து வைக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போது நமக்கு வந்து W axis பார்த்தீங்கன்னா X and sorry Y axis and X axis and Z axis. ஸோ நம்ம இப்போ இங்கே மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது காட்டும். ஸோ இது எந்த ஆக்சஸ் சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து Z axis அண்ட் இது வந்து X axis அண்ட் இது வந்து Y axis. சேம் வே தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி தான் மூவ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜஸ்ட் மூவ் பேக்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த Z ஆக்சஸை செலக்ட் பண்ணால் நமக்கு டாப் அப் அண்ட் டவுனோ இல்லை லெஃப்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்டோ போகாது. ஒன்லி அந்த பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் வரும். அது மாதிரி நம்ம இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸ் செலக்ட் பண்ணாலும் அதே மாதிரி இந்த சைடு மட்டும்தான், நாட் அப் அண்ட் டவுன். அண்ட் அது மாதிரி சேம் திங் மூணுத்துக்கும் அப்படி தான். ஸோ இது இந்த அப் அண்ட் டவுன் அண்ட் மற்றபடி சைடு நோ. அண்ட் செகண்ட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நீங்கள் இந்த சின்னதாக ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்குது. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆக்சஸில் மூவ் பண்ணலாம். ஒன் அப், ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த சைடு. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஜெட் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அண்ட் ஜெட் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இல்லை இந்த ஆப்ஷன் இல்லை, நீங்கள் வேர்ல்டு மூவ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் நடுவில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஆக்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நீங்கள் அடுத்த பட்டனை பார்த்தீங்கன்னா Q பார்த்தாச்சு, ஜஸ்ட் செலெக்ஷன் பட்டன். அண்ட் W பார்த்தாச்சு, மூவ் பட்டன். அண்ட் E இஸ் அ ரொட்டேஷன் பட்டன். ரொட்டேஷன் மாயாவை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் பண்ணுறது வந்து ஒரு சில இந்த கண்ட்ரோல்ஸில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஒய் ஆக்சஸ், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஒய் ஆக்சஸ். ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒய் ஆக்சஸ் அண்ட் சைடு எக்ஸ் ஆக்சஸ் ரெண்டுமே சேர்ந்து யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ க்ரீன் கலர் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போது Z ஆக்சஸ் வந்து ரெட் கலர் மாறிடுச்சு. பட் ஆனால் அதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இப்போ இந்த பொசிஷனில் நமக்கு வந்து இந்த Z ஆக்சஸ் வந்து நமக்கு இங்கே டாப்பில் போயிருக்கு. பட் பேசிக்கலாக இது வந்து ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அனிமேஷன் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம பார்க்கும்போது. ஸோ இது வந்து நமக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, சப்போஸ் இந்த க்ரீன் ஆக்சஸ் நம்ம இதை கிளியர் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து இப்போ Z ஆக்சஸ் இங்கே வந்துடுச்சு அண்ட் ரெட் எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்குது. பட் ரியலி இது வந்து Z ஆக்சஸ் இங்கே தான் இருக்கணும். ஸோ பட் ஆப்ஜெக்ஷன் ரொட்டேஷனில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ நம்ம அந்த டைமில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் ஸோ ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இப்போ வந்து Z ஆக்சஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ Z ஆக்சஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு and we can't move it anything. ஓகே, சாரி, நான் ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய ஆக்சஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் இது வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் ரொட்டேஷன் ஆகும். ஸோ வேர்ல்டில் வச்சு ஒன்லி ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன், நாட் ஆங்கிள் ரொட்டேஷன் ஆகாது. ஜஸ்ட் இது ஆப்ஜெக்ட் ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். பட் ஆங்கிள் ரொட்டேஷன் ஆகாது. இந்த ஆக்சஸ் ரொட்டேஷன் ஆகாது. ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு தட்ஸ் இட். பட் மறுபடியும் நம்ம ப்ரெஸ் பண்ணி அண்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி அது ஆப்ஜெக்ட் மோடு கொண்டு வந்தால்
ஸோ நமக்கு ஆங்கிளும் சேர்த்து ரொட்டேஷன். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபியூச்சர்ஸ் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு கவலை எடுக்க வேண்டாம், நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் அண்ட் சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கேள்விகள் பதில்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ மாயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகமாக படிக்கணும், அதிகமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம், களிமண்ணை வச்சு கிளே வச்சு நம்ம விளாண்டுருப்போம். ஸோ அந்த கிளே வச்சு விளையாண்டதுனால என்ன, ஜஸ்ட் ஒரு பொம்மையை உருவாக்கியிருப்போம், அவ்வளோதான். அது சேம் தான், பொம்மையை உருவாக்கி நாம் எந்த சாஃப்ட்வேர் மூலிமா அந்த பொம்மையை உருவாக்கி அதுக்கு சில ஒரு சில உயிர் கொடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஃபன் ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.